தேவனுடைய உறவு என்பது டெய்லி. ஆண்டவருக்கு உறவு என்பது மொத்தமாக நான் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு மொத்தமாக அப்படியே வாங்குவேன், அப்படி கிடையாது. டெய்லி அனுதினமும் கர்த்தரோடு அனுதினமும் வேதம் வாசிக்கணும், அனுதினமும் அவருக்கு உறவு எப்பொழுதுமே இருக்கணும். மன்னாவை டெய்லி கலெக்ட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வீட்டில் மூட்டை கட்டி வைக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போக வேண்டியதான், கலெக்ட் பண்ண வேண்டியதான். கலெக்ட் பண்ணிவிட்டு திங்கள் செவ்வாய் சனி, திங்கள்லேருந்து சனிக்கிழமை வர கொஞ்சம் கொஞ்சமாக காப்படியாக எடுத்து போக முடியாது. டெய்லி காலைல போகணும். தேவனுடைய உறவு என்பது டெய்லி. ஆண்டவருக்கு உறவு என்பது மொத்தமாக நான் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு மொத்தமாக அப்படியே வாங்குவேன், அப்படி கிடையாது. டெய்லி அனுதினமும் கர்த்தரோடு அனுதினமும் வேதம் வாசிக்கணும், அனுதினமும் அவருக்கு உறவு எப்பொழுதுமே இருக்கணும். விசுவாசம் எப்பொழுதுமே இப்பொழுதுதான். நவ் ஃபைத்துன்னு அப்படித்தான் ஆரம்பிக்குது. இப்பொழுது விசுவாசமானது. தமிழில் ஏன் நவ்வை தூக்கிட்டாங்க தெரியல. நவ் ஃபைத், இப்பொழுது விசுவாசம். விசுவாசங்கிறது கடந்த காலம் கிடையாது, விசுவாசங்கிறது எதிர்காலம் கிடையாது. விசுவாசம் இப்பொழுது, இப்போ ரியாலிட்டியாக. ஏன் சொன்னார் அந்த ஜெபம், கர்த்தருடைய ஜெபத்தில், பரமண்டல பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய போஜனத்தை அன்றன்று தாரும். டெய்லி. நிறைய மக்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்றாங்க. அவங்க சண்டே மட்டும்தான். ஆண்டவர் சொன்னது மன்னா சொல்கிற பிரின்சிபல் என்ன? டெய்லி. ரட்சிக்கப்படுகிறோம், ஒரே ஒரு முறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், நித்திய ஜீவனுக்கு உட்படுகிறோம். ஆனால் அவர்களுக்கு உறவு டெய்லி பேஸ். டெய்லி. சில மக்கள் வாரத்துக்கு ஒரு முறை, சில மக்கள் வருஷத்துக்கு 2 முறை. குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரும், CEO, கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி, அது ஒரு குரூப் இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் டெய்லி போலன்னு அர்த்தம். கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது அனுதினமும் கடந்த காலத்தில் பெற்ற ரெவலேஷனில் தொடர்ந்து நான் வாழ முடியாது. அன்றைக்கி நான் ஆண்டவரை கொடுத்து அப்படி அறிந்துக்கிட்டேன், இப்படி அறிந்துக்கிட்டேன், அதை வச்சு வாழ்நாள் முழுக்க ஓட்ட முடியாது. டெய்லி அனுதினமும் அவரோட வார்த்தையை படிக்கிறோம், வார்த்தையை தியானிக்கிறோம், வார்த்தை இருதயத்தில் சிந்திக்கும் போது அது தேவனுக்கேற்ற கிரியையாகவும் அவரோட மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறதா இருக்கும். உள்ள இருக்கிற ஜீவன் மட்டுமல்ல, அந்த ஜீவன் மனதுக்கு வரும், சரீரத்தில் வர ஆரம்பிக்கும். இது டெய்லிங்க. அவரோட அன்பை, அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், அவரோட அன்பு என்னை நேசித்தபடினால எவ்வளோ தூரம் சிலுவைக்கு போனார், என்னை மீட்டெடுப்பதற்கு எவ்வளோ கிரயம் செலுத்தார். அந்த அன்பை நான் அறியும் பொழுது அவரை திரும்பி நேசிப்பேன். திரும்பி நேசிக்கும் பொழுது என்னை தொடர்ந்து ஒரு ஜீவனுள்ளவனாகவே மாற்றும். இது என்னைக்கே ஒன்றும் இல்லைங்க, டெய்லி டெய்லி அவரோட பேசணும். அன்னைக்கு பத்திமேயு ஒரு குருடன், அவனுக்கு பேரே வைக்கல பாவம். பிறந்ததுலேருந்து குருடன், அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரில, பேர் வைக்கலை. அவனுக்கு வச்ச ஊரில் பேர் வச்சாங்கன்னு தெரில, பேர் வேதம் சொல்லலை. அவன் பேர் திமேகி மகன். பத்திமைன்னா திமேயு மகன். குருடன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன நின்னார். அவன் குரலை கேட்டு நின்னார். வானத்தையும் பூமியும் நிப்பாற்றுகிறவர் அவர் இவன் குரலுக்காக நின்னார். நாம் பேசணும், அவரோட உறவாடணும் கர்த்தர் விரும்புகிறாருங்க. சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபயராக இருப்பாங்க. கொஞ்சம் ரசிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் சபைக்கு வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, எங்கேனாலும் வருவாங்க. அப்படி அக்கினியாக இருப்பாங்க. ஊழியம் செய்வாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா ஆளே இருக்க மாட்டார். ஏன்? டெய்லி ஆண்டவரோடு பழக்கம் இல்லை அவருக்கு. நீங்கள் டெய்லி ஆண்டவரோடு பழக்கம் இல்லை, டெய்லி இந்த மன்னாவோடு கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஊழியக்காரன் தான் சரி தான், ஊழியக்காரருக்கு அபிஷேகம் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம். ஆனால் அவரோட அந்த கனெக்ஷனில் தொடர்ந்து நடக்கலைன்னா அவர் ஒரு நாள் ட்ரை ஆயிடுவார். பிசாசு அப்படி தாங்க வஞ்சிக்கிறான். நீ எதுக்கு பைபிள் வாசிக்கணும், நீ எதுக்கு ஆண்டோட பழகணும், உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாத சத்தியமா, ஞாயிற்றுக்கிழமை போய் நில்லு, ஆண் வாயத்தர எல்லாரும் கொட்டாயாக வரும். எப்படி வரும்? நேரம் செலவழிக்கணுங்க.
அன்னுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நம்ம செலவழிக்கக்கூடிய இந்த லைஃபு. அவரோட மாம்சத்தை புசிக்கிறோம், ரத்தத்தில் பானம் பண்ணுகிறோம், சிலுவையில் என்ன செஞ்சார், ஏது நடப்பித்தார், அதை அன்னுதினமும் அப்படியே ட்ராவல் பண்ணோம்னா அதை நம்மை தொடர்ந்து உயிருள்ள மக்களை மாற்றும். எபிரேயர் 5 சொல்கிறாரு, காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்கணும். போதகராக இருக்குன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கணும். ஆனால் இன்னமும் அந்த மூல வசனங்களை மனம் திரும்புது, ஞானஸ்நானம் எடுக்கிறது, அந்த ஃபவுண்டேஷனை விட்டு வெளியே போல. தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்குன்னா தொடர்ந்து சாப்பிடணும். வெயிட் லாஸ் ஆகணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் ஆகிரும். கொஞ்சோண்டு மட்டும் சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் ஆகிரும். ஒரு வாரம் சாப்பிடல குளுக்கோஸ் ஏற்றணும், உங்களுக்கு டோட்டலாக வெயிட் லாஸ் ஆகிரும். வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுமா, தரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தரமாக சாப்பிடணும். வெயிட்டை கெயின் பண்ணணுமா, நிறையா சாப்பிடணும். அதே போல் தான் ஆவிக்குரிய காரியமும். சாப்பிடவே இல்லைன்னா அப்படியே தொய்ஞ்சு போயிடுவோம். மெயின்டைன் பண்ணணும்னா அந்த மன்னாவோடு தொடர்ந்து ஒரு பழக்கம் இருக்கணும்.